சார், அமைச்சர் பெரியசாமி அவர்கள்ட்ட இருந்து இடி வந்துட்டு ஒரு முக்கியமான ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அது என்ன சார், கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். இடி 4 வரியில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னவென்றால் பேப்பர் ஃபார்ம்ஸோட டீட்டெயில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சிக்கல். என்னென்னா பேப்பர் ஃபார்ம்ஸ்னால் என்னென்னா பேப்பரில் மட்டும்தான் அந்த ஃபார்ம் இருக்கும். உண்மையிலேயே இந்த பிஸ்னஸையும் பண்ணாது. 10 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது. அந்த கம்பெனியில் ரெகுலராக பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி, அந்த கம்பெனிக்கு வருமானம் வர மாதிரி, அந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுவாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு அது உதவும். இது போல் ஷெல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பேப்பர் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இது போல் பல பேப்பர் நிறுவனங்களை பெரியசாமி அவர்களின் மகன் திரு ஐபி செந்தில்குமார் எம்எல்ஏ நடத்தி கொண்டிருந்ததற்கான தடயங்கள் கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறையோட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நான் நேற்று சொன்னேன், நான் பர்ஃபெக்ட் க்ரைம்ன்றது இல்லை. நான் சொன்னேன்ல, உனக்கு வந்து 2 கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்கிறேன்னா ஏதுப்பான்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன். அதுபோல் இந்த பேப்பர் ஃபார்ம்ஸுக்கான ட்ரெயில் கிடச்சிருச்சு. இது போதும். இதற்கு நடுவே திரு ஐ பெரியசாமியோட இந்த சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சரி, இப்போ உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிச்சே, இப்போ இடி விசாரணை செய்யலாமா செய்யக்கூடாதா? அது சொத்து குவிப்பு வழக்கு சார், இது பண பரிவர்த்தனை மோசடி. இருக்கட்டும்ப்பா, அந்த சொத்து குவிப்பு வழக்கின் அடிப்படையில் தானே இடி விசாரிக்குது. இப்போ விதிச்சிட்டாங்களே சார். இப்போ மகனோட வீட்டில் இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு சார், அதன் அடிப்படையில் விசாரி. இருக்கட்டும்ப்பா, நான் ஏற்கனவே நேற்று நான் சொன்னேன், இடி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் உள்ளே வர முடியும். ரைட்டா? இப்போ தான் உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிச்சேன், விசாரிக்கலாமா? எனக்கு தெரியல சார். ஆனால் வந்துட்டு இப்போ ஆவணங்கள் கிடச்சிருக்கு சார், இதன் அடிப்படையில் விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, விசாரிக்கலாம். ஏன் விசாரிக்கலான்னா, அந்த வழக்கு ரத்து செய்யப்படவில்லை. புரியுதா? பெரியசாமி அவர்கள் மீது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குக்கு விசாரணைக்கு தடைதான் விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு ரத்து செய்யப்படவில்லை. அதனால் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம். இப்போ ஒருவேளை ரத்து பண்ணியிருந்தா இந்த புது தகவல்கள் இந்த பேப்பர் யூஸ் பண்ண முடியாது. இப்போது அந்த டாஸ்மாகில் இதுதான் நடந்துச்சு. இங்கே டாஸ்மாகில் இந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தை அணுகிய போது தான், ஆமாம், இந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் பெரியசாமி வழக்கே சொத்து குவிப்பு வழக்குன்றதுனால அந்த விசாரணைக்கு தடை தான் விதித்திருக்காங்க. அந்த வழக்கு விசாரணையே இல்லை என்று ஆகவில்லை. இல்லை, இப்போ நீதிமன்றத்தில் ஒரு விடுதலை ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடி உள்ள வர முடியாது. இப்போ விசாரிக்காதான் தடை விதிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இடி உள்ள வரலாம். ஸோ இது அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது? ஏன்னா இடியோட ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் மொக்கையாக இருக்கும். அதனால் இப்போ தொடங்கி இருக்கிறது என்னவென்பதை பார்ப்போம். அடுத்து எப்போ ஐபி செந்தில்குமாரை சம்மன் பண்ணுறாங்களோ அப்போது மீண்டும் இது சூடுபிடிக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சார், நேற்று நம்ம பேசினோம், அந்த துணை ஜனாதிபதி வேட்பாளர் நிப்பாட்டுறதுல பாஜக வந்து ஒரு தந்திரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு காங்கிரஸும் அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க சார். அதாவது திருச்சி சிவா அவர்கள் இல்லைன்னா வந்துட்டு அந்த ஒரு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்படி நிப்பாட்டினாங்கன்னா அது ஒரு பெஸ்ட் மூவாக இருக்கும்ல சார்? ஏன்னாங்க சார், நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு தமிழரை நிறுத்துவதன் மூலமாக பிஜேபி வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ பிஜேபி கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணணும், அப்படி பண்ணாட்டி தமிழருக்கு எதிரானவர்கள் திமுக காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு. பட் இப்போது காங்கிரஸும் ஒரு தமிழரை நிறுத்துவதன் மூலமாக திமுக சேஃபாக இருக்காங்க சார். எங்கே தமிழர் நிறுத்திட்டாங்க? இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? சரி, உங்களுக்கு தேவை தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நீங்கள் வந்து இன்னொரு தமிழர் பதிலுக்கு நிறுத்தலான்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதா? ஒரு மலையாளி வேட்பாளர் நிறுத்தினா காங்கிரஸுக்கு எது பலன்? மலையாளியை நிறுத்துறது பலன். ஏன்னா அவங்க அங்கே கேரளாவில் அது அவங்களுக்கு உதவும். அதை விட அவசரமான பலன் ஒரு பீகாரியை நிறுத்தினா கிடைக்கும்ல. அங்கே காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அது நிறுத்தலாம்ல. உங்களுக்கு தேவை காங்கிரஸ், ஏன் அதை செய்யணும்? அப்புறம் ஏன் அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது சார்? பேச்சு தானே வருது. நேற்று காலை முதல் மாலை வரை கூட்டம் நடந்தது, முடிவு எடுக்கப்படவில்லை அல்லவா? ஃபஸ்ட்டு திருச்சி சிவாவை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. திருச்சி சிவா காமராஜர் பற்றி என்ன பேசினார் ஞாபகம் இருக்கா? ஒரு வாரம் முன்னாடி. ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் ஏற்றுக்குருவாங்க சார் காங்கிரஸ் கட்சிக்காரன். அவங்க ஏன்ப்பா செய்யணும்? உங்களுக்கு தேவை, உங்களுக்கு எலெக்ஷன் வருது தேவை. தமிழின விரோதி என்று சொல்லிவிட போகிறார்களே என்பதற்காக உங்களுக்கு தேவை. காங்கிரஸுக்கு என்ன தேவை? நாங்கள் ஒரு தமிழரை நிறுத்துகிறோன்னு சொல்லிட்டு ப. சிதம்பரத்தை வேட்பாளராக நிறுத்துவதற்கு காங்கிரஸ் அவருடைய பெயரை பரிந்துரைத்தது. சிதம்பரம் வேணான்ட்டார். இப்படி தோக்க போகிற எலெக்ஷன் என்ன எதுக்கு அங்கே நிப்பாட்டுறீங்க, நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டார் அவர். ஸோ மயில்சாமி அண்ணாதுரை என்று இவர்கள் சொல்கிறார்கள். மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குல்ல. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு மட்டுமா தேர்தல் வருது? கேரளாவுக்கு வருது, அதற்கு முன்பாக பீகாருக்கு வருது. ஸோ இன்று மதியம் எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் அமர்ந்து பேச இருக்கின்றன.
நேற்று காலை முதல் நடந்த இந்த கூட்டத்தில் யார் வேட்பாளர் என்று இறுதி செய்ய முடியாத அளவுக்கு சிக்கல் நீடிக்கிறதுனாலே அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. கேண்டிடேட் போடணும். அதே நேரத்தில் இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இண்டிகேஷன் என்னென்னா, திமுக சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிப்பதில்லை என்பதற்கான இண்டிகேஷனை திமுக கொடுத்துருச்சு. நேற்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன் அவர்கள், என்னதான் தமிழராக இருந்தாலும் அவரை நியமிக்கிறதுனால தமிழகத்துக்கு என்ன பலன் வரப்போகிறது, தமிழராக இருந்தாலும் அவர் RSS அமைப்பை சேர்ந்தவர், RSS சித்தாந்தத்தை பின்பற்றுபவர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிஜேபி ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளுடைய பரிந்துரை வேணும். குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை நாம் இந்த சைடு வின் பண்ணணுன்றதுக்காக தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களெல்லாம் முதல்வரை தொலைபேசியில் அழைத்து பேச சொல்லியிருக்காங்க. அவங்களும் விடுறதா இல்லை. நயினார் கூட வந்து டைரக்டா திமுக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாகேந்திரன் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணனை நேற்று சந்திக்க சென்றிருக்கார் என்று நான் நினைக்கிறேன். அவர் டைரக்டாகவே சொல்லிட்டார், உண்மையான தமிழனார் தான் திமுக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அநேகமாக நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற சமயத்தில் இந்தியா கூட்டணி வந்து அவர்களுக்கான வேட்பாளரை சொல்வதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ திமுக கிட்டத்தட்ட அவங்களோட லைனை இண்டிகேட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் நமக்கு தேவை, காங்கிரஸ் விட்டோன்னா ஓடி போய் அந்த புது தம்பி கட்சி கூட போய் சேர்ந்துக்குவாங்க. அதனால எதுக்கு இது ஜெயிக்க போகிறதுல சும்மா ஒரு பேருக்கு தானே ஆதரவு, அவங்க கேட்க தான் செய்வாங்க, ஆதரவு கொடுங்கன்ட்டு. தமிழின விரோதி பட்டம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம தமிழின விரோதி பட்டத்துக்கு பயந்துக்கிட்டு சிபிஆரை ஆதரித்தோன்னா தமிழ்நாடே கைவிட்டு போயிடும், அப்புறம் திருப்பி பழையபடி கொள்ளையடிக்க முடியாது. அதனால் புது தம்பி கட்சிக்கு வலு சேர்க்கும் வேலையை நாம் செய்யக்கூடாது என்று இப்போதைக்கு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்வோம். இன்னொன்று, எல்லா விஷயங்களையும் காங்கிரஸ் விட்டு கொடுத்து போயிருக்கு, கவனிச்சிங்களா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அது EVK இளங்கோவனோட சீட்டு தானே. இப்போ யார் எம்எல்ஏ? திமுக சேர்ந்த சந்திரகுமார் தான் இங்கே அங்கே எம்எல்ஏ. இது எங்களுக்கு வேணுங்கன்னு கேட்டப்போ சரி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, விட்டு கொடுத்து போயிருக்கு. பல விஷயங்களில் அவங்க விட்டு கொடுத்து போயிருக்காங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் தமிழர்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்னால் அவங்களும் விட்டு கொடுத்து தான் போவாங்க. அப்போது தமிழின துரோகி என்ற பட்டத்தை திமுக சுமந்து தான் தீர வேண்டும். அப்போ வெறுமனே இப்போதைக்கு தமிழின துரோகின்றதோட நிறுத்தக்கூடாது. இதை 2009 ஈழப்படுகொலைக்கு காரணமான தமிழின துரோகி, அப்போதிலிருந்தே தமிழினத்திற்கு இவர்கள் துரோகம்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் ஆவது திமுகவுக்கு பொறுக்கவில்லை. சும்மாவே அங்கிட்ட ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து சொல்கிறாரு, அவர் 1000 தான் இருந்தாலும் அவர் RSS என்றெல்லாம் என்று பேசுகிறார்கள். 1999ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல், அப்போது தான் பிஜேபியோடு திமுக கூட்டணியில் இருக்கிறது. கோவை மக்களவை தொகுதியில் எதிர்க்கட்சிகள் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முதுபெரும் தோழர் ஐயா நல்லக்கண்ணு நிற்கிறார். அந்த நல்லக்கண்ணுவுக்கு எதிராக திமுக யார் நிறுத்தினாங்க தெரியுமா? இதே சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தி பிஜேபி கூட்டணியில் நல்லக்கண்ணுவுக்கு எதிராக சிபி ராதாகிருஷ்ணனை வெற்றி பெற செய்த கட்சி திமுக. அப்படியே ரொம்ப கொள்கை குன்றுகள் போல இன்னைக்கு பேசுகிறாங்களே. கடந்த காலத்துலலாம் இதை பண்ணுவாங்க. RSSல தானே இருந்தாரு அவர், பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் RSSல தான் இருக்காரு. இப்போ மட்டும் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்? அன்று வேறு இன்று வேறு என்று இவர்கள் உருட்டுவார்கள். அதுதானே அரசியல். OPS என்ற ஒரு மூத்த ஞானி அன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார்? அவர் நிறைய சொன்னார். எதை கேட்குறீங்க? கடைசியாக சொன்னது நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லைன்னு சொன்னாரா? அவ்வளோதான். சரி, அவர் மட்டும்தான் அது சொல்லியிருக்காரு, கலைஞர் கூட தான் சொல்லியிருக்காரு. அப்படித்தான். அதாவது வசதிக்கு ஏற்ப உருட்டுவதற்கு வசதியான ஒரு இதுதான். நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஏன் இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு காங்கிரஸ் விட்டானா ஓடி போயிடுவாங்கன்ற அச்சம் திமுகவுக்கு வந்து விட்டது. அப்போ இந்த வரலாறுலாம் எடுத்து சொல்லுவாங்களா இல்லையா? RSSகார அன்னைக்கு இருந்தார், அன்னைக்கு ஜெயிக்க வச்சிங்களே, அதுக்கு தான் நேற்று காடு போட்டது. இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது இன்னொன்று பேசத்தான் செய்வார்கள். பிஜேபின்னு சொல்லுவாங்க. பிஜேபி இப்போ அடுத்தது ஒரு தமிழன் குடியரசு துணைத் தலைவர் ஆவது திமுகவுக்கு பொறுக்கவில்லை, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் குடியரசு துணைத் தலைவர் ஆவது திமுகவுக்கு பொறுக்கவில்லை அப்படின்ட்டுலாம் அந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அது அவங்க ஃபேஸ் பண்ணி தான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக யாரும் வரப்போகிறது இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. ஸோ இங்கே இந்தியா கூட்டணி வேட்பாளர் அறிவிச்சா தான் நமக்கு அது தெரியும். ஒருவேளை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியாக வரலன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு அது ஒரு கருப்பு புள்ளியாக வரலாறு ஃபுல்லாக நின்றுன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஹேஸ் நம்பர்ஸ், அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் திமுக ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி பெற போகிறார். தே ஹாவ் தி நம்பர்ஸ். ஆனால் திமுகவோட ஆதரவை வாங்கணுன்றதில் வேணுக்குன்னு பிஜேபி ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறார்கள்.
கீனாக இருக்காங்க அவங்க. இதான் சுச்சுவேஷன். ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா ஸ்டேட்டில் இருக்க எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் ஆந்திர மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுவும் எதிர் துருவத்தில் இருக்கிறார்கள். 2 பேரும் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அது போன்ற சுச்சுவேஷனை இங்கே உருவாக்க பிஜேபி முயற்சி செய்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி என்றதும் ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அந்த நம்ம துப்புரவு தொழிலாளிகளை பற்றி பேசும்போது ராம்கே நிறுவனம் ஒய்எஸ்ஆர் கட்சி சேர்ந்தவர்களுக்கு நெருக்கமானது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் கட்சியிலிருந்து நம்மை அழைத்து கட்சிக்கும் அந்த நிறுவனத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற எம்பியை அதை நிறுத்தலாம், அவங்க இந்தியா பூரா பல மாநிலங்களில் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கட்சிக்கும் ராம்கே நிறுவனத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற கிளாரிஃபிகேஷனை ஒய்எஸ்ஆர் கட்சியின் சார்பில் சொல்ல சொன்னாங்க. அதை பதிவு செஞ்சிடுறேன்.